தேசிய மக்கள் சக்தி பேர்வளையில் நடத்திய ஒன்றுகூடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රී දුර 3යි. ඊට පසුව මැතිවරණයේදී පාර්ලිමේන්තුව 159. பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள். அதற்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் 159 உறுப்பினர்கள், 60% விட அதிகமானதாகும். இது போன்றதொரு மாற்றம் அண்மை கால வரலாற்றில் எங்குமே இடம்பெற்றதல்ல. இது ஒரு பாரிய அரசியல் புரட்சியாகும். ஈஸ்டர் தாக்குதலை எடுத்துக்கொண்டால் அதனூடாக சூழ்ச்சிகரமான முறையில் அதிகாரம் பெறப்பட்டுள்ளது. அது பற்றியும் வேலைகள் நடைபெறுகின்றன. சில காலங்களில் ஜனநாயகத்தை சுருக்கிவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். அச்சுறுத்தி வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல விடாமல் வாக்களிப்பு நிலையங்களை தீயிட்டு அவ்வாறும் அதிகாரம் மாறியுள்ளது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அவ்வாறான எதுவும் இல்லாத ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதியதொரு அதிகாரம் வேண்டும் என மக்கள் வீதிக்கு வந்தனர். அதனூடாகவே அதிகாரம் மாறியது. அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அவர்களுக்கு பணம் வழங்கியவர்களுக்காக விருந்து படைப்பார்கள். அவர்களோடு இருந்த வியாபாரிகளோடு விருந்து வைக்கின்றார்கள். அதிகாரம் கிடைத்தவுடன் நாம் உங்களை சந்திக்க வந்தோம், ஆனால் சற்று தாமதித்து விட்டோம். என்ன செய்தார்கள் என இப்போது கேட்கிறார்கள். 2 மாதங்கள் கடந்து விட்டன. 2 மாதங்களில் ஏனையவர்கள் செய்தவற்றை நாம் அறிவோம். ரணிலுடைய அரசாங்கம் ஜனவரி 8ஆம் தேதி அரசாங்கத்துக்கு வந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய வங்கியை கொள்ளையிட்டனர். 2 மாதங்கள் செல்வதற்கு முன் மத்திய வங்கியை சூறையாடினர். ஆனால் தோல்வியடைந்த புதிதில் சிலருக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. இன்னும் 2-3 மாதங்களில் அவர்கள் சென்ற இடங்களை தேட முடியாமல் போய்விடும். இதனால் அவர்களுடைய அரசியல் குரல்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டு விட்டது. கிராமங்களில் கிளைகளை அமைக்கிறார்களா? கிராம மக்களை சந்திக்கப் போகின்றார்களா? அவ்வாறான அரசியல் இல்லை. இது இலங்கை வரலாற்றில் மிக பலமான அரசாங்கமாகும். பலவீனமான சிதறுண்டு போன ஒரு எதிர்க்கட்சியே இந்த நாட்டில் இருக்கிறது. அவ்வாறான பலமான எதிர்க்கட்சி இல்லாமல் இருப்பது ஒரு வகையில் சோர்வாகவும் இருக்கிறது. நெருக்கடிகள் நிறைந்த, ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்கின்ற 4-5க்கு சிதறுண்ட கட்சிகள் எங்கு என்று தேடிக்கொள்ள முடியாத தலைவர்கள் யார் என்று தெரியாத எதிர்க்கட்சியே இருக்கிறது. நாம் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும்? யாருக்கு அதனை காண்பிக்க வேண்டும்? வியாபாரிகள் பணம் கொடுத்து இந்த அரசாங்கத்தை அமைக்கவில்லை. ஊடகங்களினால் இந்த அரசாங்கம் அமைக்கப்படவில்லை. வெளிநாடுகளில் சூழ்ச்சிக்காரர்களின் தேவைக்கு இந்த அரசாங்கம் அமைக்கப்படவில்லை. இந்த அரசாங்கத்தை மக்கள் ஒன்றிணைந்து அமைத்ததாக இருந்தால் எமது பொறுப்பு மக்களுக்கு பொறுப்பு கூறுவதாகும். நீங்கள் எதிர்பார்க்கும் அரசாங்கம் நாம் இந்த நாட்டில் அமைப்போம். முதலில் எமக்கும் அரசாங்கத்துக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் சில இருக்கின்றன. அதனை செய்தோம். களுத்துறையில் 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் மட்டுமே உண்டு. பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர்கள் உள்ளனர். 21 அமைச்சர்களே உள்ளனர். முன்னர் 159 உறுப்பினர்கள் உள்ள அரசாங்கத்தில் 120 அமைச்சர்களாவது இருப்பார்கள். அவ்வாறுதான் இந்த நாட்டை அந்த ஆட்சியாளர்கள் வழி நடத்தினர். அது மட்டுமல்ல, ராஜாங்க அமைச்சுக்களையும் உருவாக்குவார்கள். நாம் இந்த 5 ஆண்டுகளுக்குள் அரசியல் அமைப்பில் ராஜாங்க அமைச்சர் என்ற பகுதியையும் அகற்றுவோம். இதன் பின்னர் ஒருபோதும் இல்லை. அமைச்சு இல்லங்களையும் ஜனாதிபதி இல்லங்களையும் ஒன்றிணைத்து அவற்றுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராயுமாறு குழு ஒன்றை நியமித்துள்ளோம். நுவரேலியாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஹோட்டல் ஒன்றை அமைப்பதாக இருந்தால் அதனை அமைப்போம். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் கல்வி நிலையம் ஒன்றை அமைக்க முடியுமாக இருந்தால் அதனை அமைப்போம். கொழும்பில் உள்ள இல்லங்கள் ஹோட்டல்களுக்கு பொருத்தமாக இருந்தால் அவற்றை ஹோட்டல்களாக மாற்றுவோம். அமைச்சர்கள் பல கோடி ரூபாய் செலவிட்டு வைத்துள்ள இல்லங்கள் உள்ளன. வீடு மட்டுமல்ல, அதன் மின்சார கட்டணம், நீர் கட்டணம் அனைத்தையுமே அரசாங்கமே செலுத்த வேண்டி ஏற்பட்டது. இன்று அவ்வாறில்லை. අදේව කරන්නේ හොඳ නැද්ද? එම ඔන්න දාණ්ඩුව ඔන්න ආණ්ඩුව අපි වැඩි කරනවා.